இப்போ வந்து நம்ம 4வது பேட்ச் வந்து நெய் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்மகிட்ட நெய் வந்து 1/2 லிட்டர் பாட்டில்ல தான் ஃபில் பண்ணி நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 லிட்டர் பாட்டிலும் நெறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா ரேட் வந்து நம்மகிட்ட அதிகமா இருக்கு. 1/4 லிட்டரும் கொஞ்சம் எனக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால இந்த தடவையிலேருந்து நம்ம 1/4 லிட்டர் பாட்டிலும் ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து நெய் வந்து லிட்டர் வந்து ரூ. 1500 அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 15, 16 லிட்டர் பால்ல தான் நம்மளால 1 லிட்டர் நெய் வந்து ரெடி பண்ண முடியுது. ஸோ அப்போ 15 லிட்டர் பால் 1 லிட்டர் நெய்க்கு ரெடி பண்றோம்னா அதோட காஸ்ட் எப்படின்னு பார்த்துக்கங்க. 1 லிட்டர் பால் வந்து நம்ம ரூ. 45 வாங்குறோம். அது போக அந்த நெய் ரெடி பண்றவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து 1 லிட்டர் நெய்யை வந்து ரெடி பண்ணி டெலிவரி பண்றோங்க. அதெல்லாம் தாண்டி கொரியருக்கு ரூ. 50 போயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டிலு, பேக்கிங் எல்லாமே சேர்த்து அதுக்கே நமக்கு ரூ. 100 போயிருங்க. ஸோ அதனால தான் இந்த காஸ்ட்ல வந்து நம்ம நெய் குடுக்குறோங்க. ஆனா இந்த நெய்ல வந்து நம்ம எந்த ஒரு கலப்படம் எதுவுமே நம்ம பண்ணலங்க. ஏன்னா சுத்தமான முறையில வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போணும் அப்படிங்கிற ஆர்கானிக் முறையில கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத வந்து ஹேண்ட்மேட்ல நாங்க செய்றோங்க. எந்த ஒரு மிஷினும் எதுவும் இல்லாம ஹேண்ட்மேட்ல நாங்க செஞ்சு இத டெலிவரி பண்றோங்க. ஸோ இந்த நெய் வந்து வாங்கி சாப்பிடுறது வெயிட் லாஸ் ஆனவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா, இந்த நெய் வந்து டெய்லியும் 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, வெயிட் கெயின் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. இந்த நெய் வேணும்னா, இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமான பசும்பால்ல நம்ம ஹேண்ட்மேட் ப்ராசஸ்ல பண்றோம். இந்த நெய் வேணும்னா ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்குறேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.